ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலர் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சென்னைக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கேட்குறாங்க. ஆமாம் தமிழ், சேதுக்கு ஏதோ சென்னையில் வேலை இருக்கான், அதனால மீனாட்சியும் சேர்த்து கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமாவும் வராரு, கருப்பண்ணாவும் வராரு, நாங்கள் பார்த்துக்கிறோம் குழந்தைய, நீ பயப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா என்னக்கா சொல்கிறீங்க, பிறந்து 1 மாதத்து குழந்தைய இவ்வளோ தூரம் கூட்டு போகிறேன்னு, காரில் கூட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படிக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, இல்லை தமிழ், நம்ம ஏசி போட்டு இருக்கிற காரில் தான் கூட்டு போகிறோம், அதெல்லாம் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு தமிழ் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வேலையாக இருந்தால் வேலையை போய் பார்க்கலாம்ல, குழந்தைய ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏதோ பண்ணின்னு போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்பாங்க, நான் எதுவும் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசிக்கிறது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, சரி தமிழ், சரி குழந்தைக்கு எது எது மாத்திரை மருந்துன்னு சொல்லி கேட்கலாம், ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்கலான்னு தான் தமிழ் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே ஆமாக்கா, நான் உங்களுக்கு ஒரு கூடை கொடுத்தல, அதில் வச்சுருக்கேன் பாருங்கள், எது எது என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, தடுப்பூசி போடணும், நீங்கள் போகிற இடத்துல சொன்னீங்கன்னா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சரி தமிழ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஐஸ்வர்யா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீ சேதுவோட போகிறதுக்கு எவ்வளோ ஒரு கில்லாடியா, நீ பர்மிஷன் வாங்கிட்ட ஐஸ்வர்யா, எல்லாம் நீ சாதிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிருக்காங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இல்லை ஆண்டி, என்னதான் இருந்தாலும் மாமா கூட போகணுன்றது எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கினேன் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, கூட போகிற வேலையை மட்டும் பார்க்காத, சேதுவோட மனசை எப்படியாவது மாற்ற பாரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இல்லை, நீ சேதுக்கிட்ட கேட்டதுக்கு கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி தானே சேது சொல்லியிருக்கான், இப்போ தான் உங்ககிட்ட சேது கொஞ்சம் நார்மலாக பேசுகிறான்ல, இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்கன்னா போயிட்டு உடனே ஒரு நாளில் ரிட்டர்ன் வர போகிறீங்க, அதனால் நீ வராத, சேதுக்கிட்ட எப்படியாச்சும் பேசு, உங்களோட ஹனிமூன் ட்ரிப்பை நீங்கள் இதிலே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, என்ன ஆண்டி நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்கிட்ட முகம் கொடுத்தே பேசுறதில்ல, இதில் ஹனிமூன் ட்ரிப்பு வேறு அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ தான் ஐஸ்வர்யா எப்படியாச்சும் பேசி சேதுவோட மனசை மாற்றணும், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவார் ஆண்டி அப்படின்றாங்க. இல்லை, குழந்தைய மாமாவும் கருப்பும் கட்டையும் கொடுத்து அவங்க ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு, நீ எப்படியாச்சும் ஒரு வாரம் அங்கேயே இருந்து ஹனிமூன் ட்ரிப்பை முடிச்சுட்டு வா, அதுக்கான மாதிரி நீ சேதுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்கள் சொல்கிறது என்னமோ எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பார்க்கலாம், நானும் சேது மாமா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சித்ரா பார்த்தீங்கன்னா, அம்மா பாத்தியம்மா, நீங்கள் சொன்ன உடனே சேது கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மூஞ்சில எப்படி பளபளன்னு மின்னுது பாரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற சித்து அமைதியாக இரு, அவர் வேற என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்றாரு, பார்க்கலாம் என்னதான் நடக்குது, ஆண்டி சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சென்னை போகிறதுக்காக ரெடியாகி கிளம்பி வந்து நிற்கிறாங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு வந்து கருப்பு கட்டு கொடுக்குறாங்க. காரு டயரில் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்டேயும் கொடுக்குறாங்க, மலர்கிட்ட, ராஜாங்கத்துக்கிட்ட, எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, சேது ஐஸ்வர்யாவும் நீயும் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப்புன்னு எங்கேயும் போனதில்லை, இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே 1 வாரம் 2 வாரம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வாப்பா, ஐஸ்வர்யா உன்னோட பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, என்ன சின்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், நான் வேலையாக போகிறேன் அப்படின்றாங்க. என்னதான் வேலையாக போனாலும் நீ ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்கிறாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, சரி பேசிட்டே இருந்தால் இங்கேயே டைம் ஆயிடுது, எழுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரை எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கட்ட கொடுக்குறாங்க. கருப்பு பார்த்தீங்கன்னா, இல்லை மலர், இதெல்லாம் நீயே உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போ குழந்தைய பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மலர்கிட்ட கொடுத்துடலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, இல்லை நானே வச்சுக்கிறேன் என்னோட மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைய கொஞ்சிட்டு வராங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தை சிரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அப்பா பாருப்பா
பாருங்கப்பா மீனாட்சி எப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மீனாட்சி பார்த்தீங்கன்னா அழுந்துட்டே இருக்கு. பாலும் எடுத்து பால் புட்டியும் குடுப்பாட்டுறாங்க, குடிக்கல. கருப்பு பார்த்தீங்கன்னா பாலாச்சும் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல மாமா குழந்தை புடிச்சு தள்ளி விட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா காரில் போகிறதுனால மீனாட்சிக்கு ஒத்துக்காது போல. கொஞ்சம் காரை ஓரமாக நிப்பாட்ட சொல்லுங்க மாமா. நம்ம மீனாட்சி கொஞ்ச நேரம் கீழே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மாமா நீங்கள் காரை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. ராஜாங்கமும் சொல்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு குழந்தைக்கு தூக்கின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறாங்க. இறங்குனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. வேற ஒரு காருக்கு டீசல் லாரிக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. உடனே சேது பார்த்தீங்கன்னா குழந்தைய மலர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களாம் உள்ளே வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது போயிட்டு காரில் இருக்கிறவங்களையும் அந்த டீசல் வண்டியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தம்பி வண்டிக்கு தீ பிடிச்சிச்சு, அது டீசல் வண்டி போல வெடிஞ்சிடும் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக ஓடி வந்துடுறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் அடிப்படல இல்லை, யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேது பார்த்தீங்கன்னா இல்லைப்பா யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ராஜாங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்கிறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா சேதுக்கு நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் நல்ல வேலை வந்து காப்பாற்றலன்னா நாங்கள் இப்போ உசுரோடவே இருந்திருக்க மாட்டோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா மீனாட்சியை சென்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்காங்க. இப்போ 500 கிலோமீட்டர் தாண்டி குழந்தைய கூப்பிட்டு போகணுன்னு என்ன அவசியம் சொல்லு. அப்படி வேலை இருக்குன்னா அவர் போயிட்டு வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்ல. ஒன்று என்கிட்ட கொடுத்துருக்கலாம், ரெட்டை குழந்தையும் நான் வச்சு நான் பார்த்துன்னு இருக்க மாட்டேன். 2 புள்ளி அவகிட்ட எப்படி கொடுக்குறதுன்ற ஈகோவால் கூடவே கூப்பிட்டு போகிறாங்க. 1 மாதத்து குழந்தைய இப்படி கூப்பிட்டு போனால் ஏதாச்சும் பிரச்சனைனா எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவமாக பேசின்னு இருக்காங்க. உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏசி போட்ட காரில் தாண்டி கூப்பிட்டு போவாங்க, நீ வேற சும்மா டென்ஷன் ஆகாத அமைதியாக ஏறின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசவே பேசாதீங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்கன்னா என்னோட குழந்தை என்கிட்டே இருந்திருக்கும். அவங்க வேலையை அவங்க சென்னைக்கு நான் போயின்னு போகிறாங்க, எங்கேயாச்சும் போயிட்டு போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுனால தான் நான் குழந்தைய கூடவே கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ தூரம் குழந்தைக்கு உடம்பு முடியாமச்சுன்னு யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அப்பத்தான் மேலே கோவப்படுறாங்க. உடனே வசந்தி பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ் இந்த மாதிரி பேசின்னு இருக்க, இப்போ என்ன நாளைக்கு போயிட்டு உடனே வந்துட தானே போகிறாங்க, நாளைக்கு ஒரு நாள் தானே துதா மீனாட்சியை வச்சுன்னு இருக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த 2 நாளில் மீனாட்சியை எப்படி பார்க்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி எடுத்துகிட்டு போவோம். நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆயிருக்க, திங்கட்கிழமை காலையில் நம்ம கையில் நம்ம மீனாட்சியை கொடுத்துட்டு போகிறாங்க விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வந்து குழந்தைய கொடுக்காம இருக்கட்டும், ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லட்டும், அப்போ இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் கோவப்படுறாங்க. செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அமைதியாக பார்த்துன்னு இருக்காங்க. வசந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது, குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்த வரை எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.